வெல்கம் டு கணியன் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அதான் இன்றைக்கி நம்ம வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து தொடர்ச்சியாகவே பார்த்துட்டு வர்றோம். நம்ம நிறையா பேர் நம்மளோட வீடியோஸ் ஷார்ட்லாம் பார்த்துக்கிட்டே வர்றாங்க. நம்ம தேங்க்யூ ரொம்ப. அதே மாதிரி உங்கள் என்ன நினைக்கிறீங்களா லைட்டாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் வந்து ஷேர் பண்ணுங்கள், இல்லை லைக் பண்ணிடுங்க. சரி ரைட், நம்ம அடுத்து போவோம். அதாவது நம்ம வந்து இன்னைக்கு எதை பற்றி பார்க்கணும்னா பெரியார் நடத்திய இதழ்கள். பெரியார் பார்த்தோம்னா சிறைப்பறவை, பகுத்தறிவு பகலவன் அப்படின்னு பல பேர் இருக்குது. அவருடைய சிந்தனைகள்லாம் சில இதழ்கள் மூலம் தான் பரப்புனார். அந்த இதழ்கள் எப்பப்போ நடத்தினார், எந்த வருஷம் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடியது. இங்கே நம்ம பார்த்தோம்னா அதாவது பெரியார் நடத்திய இதழில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா குடியரசு அப்படிங்கக்கூடிய இதழை வந்து 1925 ஆரம்பிச்சிருப்பார். அடுத்து பார்த்தோம்னா ரிவோல்ட் அப்படிங்கக்கூடிய அடுத்து புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை அப்படிங்கக்கூடியது. இதை நம்ம எப்படி ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்டா. அதாவது பெரியார் குறி வச்சு பூ கொடுத்தார். பெரியார் குறி வச்சு பூ கொடுத்தார் யாருக்குண்டா? பவிக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சும்மா சொல்கிறேன். அவர் வந்து பெண்களுக்காண்டி நிறையா விஷயங்களும் போராடி இருக்காரு, பெண் விடுதலைக்காண்டியும் போராடி இருக்காரு. ஞாபகம் வச்சுக்கான்னு சொல்கிறேன். பெரியார் குறி வைத்து பூ கொடுத்தார் பவிக்கு. ஃபஸ்ட்டு குடியரசு 1925, குறி வந்து ரிவோல்ட்டு 1928, புரட்சி வந்து 1933. இது 3 ஞாபகம் வச்சுக்கணும். 33, 34, 35. பூ கொடுத்தார் பாண்டா பகுத்தறிவு 1934, வீண்டா விடுதலை 1935. இந்த இது வந்து நம்ம 10th ஒரு பாக்ஸ்லேயே நல்ல ஒரு முக்கியமான கொஸ்டின். இந்த தலை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.